வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் சொரக்காய் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1/3 கப் 80 ml, துவரம்பருப்பு 1/3 கப் 80 ml, பாசிப்பருப்பு 1/4 கப் 60 ml, இட்லி அரிசி 1 கப்பு 250 ml. இது நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். சொரக்காய் 250 கிராம் தோல் சீவி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வரமிளகா 5, 4 பூண்டு பல், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, கட் பண்ண சொரக்காய், பூண்டு, வரமிளகா, ஜீரகம், சோம்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு, பவுலில் ஊற்றிடலாம். இப்போ பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், குறைன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதையும் பவுலில் ஊற்றிடலாம். இட்லி அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு, இதையும் பவுலில் ஊற்றிடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணி அடை தோசை பதத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம இதை உடனே அடை தோசை மாவு ஊற்றிடலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ தாளித்து கொட்டிடலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம மாவில் கொட்டிடலாம். கொத்தமல்லி இலை சிறிதளவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கல் காஞ்சிருச்சு, நம்ம அடை தோசை ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகணும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா அடை தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சுவையான சொரக்காய் அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.